அன்புள்ள மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, திருப்புகழ் அமிர்தம் தினமும் கண்டு கழித்து வருகிறீர்கள் அல்லவா? தினமும் காலை எழுந்தாலே முருகனும் அருணகிரிநாதரும் நம் முன்னே கண் முன்னே வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது நாம் திருச்செந்தூர் செல்லப் போகிறோம். மனத்தின் பங்கென தங்கு என்ற பாடல். எல்லாவற்றிலுமே அவர் ஐம்புலன், ஐம்பொறிகள், ஐம்பூதங்கள் இவற்றை பற்றி சொன்னாலும் வெவ்வேறு விதத்தில் கூறுகிறார். அதனை நாம் உணர்ந்து மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது வழக்கம் போல் நாம் வரி வடிவில் இதை கண்டு கழிக்கலாம். அதன் பிறகு இசை வடிவம், பிறகு உரை. இப்பொழுது இதோ வரி வடிவம். மனத்தின் பங்கென தங்கு ஐம்புல தென்றன் ஐம்புலத்து எந்தன் குணத்து அஞ்சு இந்திரிய தம்பம்தனை சிந்தும்படி காலன் மலர் செங்கண் கனல் பொங்கும் திறத்தின் தண்டு எடுத்து அண்டம் கிழித்து இன்று இங்கு உற தங்கும் பலவோரும் எனக்கென்று இங்கு உனக்கென்று அங்கு இனத்தின் கண் கணக்கு என்று என்று இழைத்து அன்பும் கெடுத்து அங்கம் கழிவு ஆமுன் இசைக்கும் செந்தமிழ் கொண்டு அங்கு இறக்கும் புன்தொழில் பங்கம் கெட துன்பம் கழித்து இன்பம் தருவாயே. கனைக்கும் தன் கடல் சங்கம் கரத்தின் கண் தரித்து எங்கும் கலக்கம் சிந்திட கண் துஞ்சிடு மாலும் கதித்த உன் பங்கையத்தன் பண்பு அனைத்தும் குன்றிட சந்தம் கழிக்கும் சம்புவுக்கும் செம்பொருள் ஈவாய். தினை குன்றம் தனில் தங்கும் சிறு பெண் குங்கும கும்பம் திரு செம்பொன் புயத்து என்றும் புனைவோனே. செழிக்கும் குண்டு அகழ் சங்கம் கொழிக்கும் சந்தனத்தின் பைம்பொழில் தன் செந்திலில் தங்கும் பெருமாளே. என்ன நேயர்களே, பெரிய பாட்டு என்று திகைக்கிறீர்களா? வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் இசையில் கேட்டு மகிழலாம். மனத்தின் பங்கென தங்கு ஐம்புலத்தின் குணத்து அஞ்சிந்திரிய தம்பந்தனை சிந்தும் படி காலன் மலர் செங்கண் கனல் பொங்கும் தீரத்தின் தண்டெடுத்து அண்டம் கிழித்தின்றிங்கூர தங்கும் பலவோரும் எனக்கென்றிங்கூனக்கென்று அங்கீனத்தின் கண்கணக்கென்று என்றிழைத்தல்கும் கெடுத்து அங்கம் கழிவாம் இசைக்கும் செந்தமிழ் கொண்டு அங்கிரக்கும் புன்தொழில் பங்கம் கெட துன்பம் கழித்தின்பம் தருவாயே. கனைக்கும் தன் கட சங்கம் கரத்தின் கண் தரித்து எங்கும் கலக்கம் சிந்திட கண் துஞ்சிடு மாலும் கதி தொன் பங்கையதன் பண்பனை குன்றிட சந்தம் கழிக்கும் சம்புவுக்கும் செம்பொருளே தினை குன்றம் தனில் தங்கும் சிறு பெண் குங்கும கும்பம் திருச்செம்பொன் தூயதென்றும் பூனை ஓனே. செழிக்கும் குண்ட
ஐம்போழில் தன் செந்திலில் தங்கும் பெருமாளே எனக்கென்றிங்குனக்கென்று அங்கீனத்தின் கண்கணக்கென்று என்றிழைத்தாலும் கெடுது அங்கம் கழிவாம் இசைக்கும் செந்தமிழ் கொண்டு அங்கீரக்கும் புன்தோழில் பங்கம் கெட துன்பம் கழி தின்னும் தருவாயே ஐம்பொழில் கண் செந்திலில் தங்கும் மனத்தின் பங்கு என தங்கு. மனமானது வெவ்வேறு வழிகளில் செல்கிறது. அந்த வழிகளில் செல்வதற்கு ஏற்றவாறு பல வழிகள் இருக்கின்றன. முதலில் என்ன இருக்கிறது? ஐம்பூதங்கள், ஐம்புலன்கள் இப்படி இருக்கின்றன. மனமானது செல்வதற்கு வெவ்வேறு வாயிலாக தங்கி இருக்கிற இந்த ஐம்புலத்து என்று கூறுகிறார். வாய் வழியாக செல்லலாம், மனத்தின் வழியாக செல்லலாம், அல்லது கண் காது என்று இருக்கிறதே அதன் வழியாக செல்லலாம். இந்த எண்ணங்கள் அது வழியாக சென்று விடுகிறது. இந்த மனம் எங்கெங்கெல்லாமோ செல்கின்றது. அதற்கு நிறைய வாயில்கள் இருக்கின்றன. 5 வாயில்கள் இருக்கின்றனவே. அது எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எப்படி வேணாலும் இன்பம் துய்க்கலாம். அப்படி இன்பம் துய்ப்பதனால் என்ன ஆகின்றது? ஐம்புலன் தொடர்பு கொண்டுள்ள அடியனுடைய குணமும் முதலில் என்ன கூறுகிறார்? அதாவது இந்த குணமும் என்னுடைய குணமும், இந்த குணம் வெவ்வேறு வகையாக விளங்குகிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் சிலர் என்ன செய்வார்கள்? எனக்கு பக்தி பாடல்கள் தான் கேட்பதற்கு விரும்புகிறேன் என்று அந்த காது கொடுத்து கேட்பார்கள். சிலர் சினிமா பாடல்கள், சிலர் வேறு பாடல்கள், நாராசமான பாடல்களை கேட்பார்கள். அது அவர்களுடைய விருப்பம். அதை நாம் ஒன்றும் குறை கூறக்கூடாது. ஆனால் அதனால் குணம் மாறுகிறது அல்லவா? அந்த குணத்தை பற்றி தான் இப்பொழுது பேசுகிறோம். அந்த மனமானது செல்வதற்கு வேறு வேறு வாயிலாக தங்கியுள்ள அந்த ஐம்புலன் தொடர்பு கொண்டுள்ள அடியேனுடைய குணமும் 5 இந்திரிய தம்பம் தன்னை. அந்த 5 இந்திரியங்கள் இருக்கிறதே, 5 இந்திரியங்கள் என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவைகள் 5ம் கட்டி வைத்திருக்கிறார். அது தம்பம் என்ற உடம்பில் கட்டி வைத்திருக்கிறார். இந்த தம்பம் நிலையானது என்றால் அது எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடியது அல்ல. அது நல்ல வலிமையானது. இந்த உடம்பு வலிமையாக இருக்கிறது. அதற்குள் இந்த 5 இந்திரியங்களை புகுத்தி விட்டிருக்கிறார் இறைவன். அப்படி இந்த தூணாகிய இந்த உடம்பும் முதலில் என்ன கூறினார்? என்னுடைய குணமும் இந்த உடம்பும் சிந்தும்படி சிதறி போகிறதாம். அது அதாவது ஒரு காலம் முடியும் தருணத்தில் இது சிந்தி விடுகிறது, சிதறி விடுகிறது. காலன் வருகிறான். எப்பொழுது? முதுமையடைந்தாலும் காலன் வருகிறான். நல்லது விபத்து நேர்ந்தாலும் காலன் வருகிறான். நல்லது நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய தருணமும் இருக்கிறது. அதனால் எப்பொழுது காலன் வருவான் என்று தெரியாது. அப்பொழுது என்ன ஆகிறது? குணம் சிந்தி விடுகிறது, என்னுடைய உடம்பு சிந்தி விடுகிறது, என்னுடைய ஐம்புலன்கள் எல்லாம் தகர்ந்து விடுகின்றன. அப்படி சிந்தும்படி காலன் வருகிறானே. காலன் யார்? காலன் என்பது அந்த யமனுடைய அதிகாரி, யமனுடைய அமைச்சன். அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? மலர் செங்கண் கனல் பொங்கும் திறத்தின். முன்னாலேயே கந்தர அலங்காரத்தில் அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலின் கவியை அன்பால் எழுத்து பிளேற கற்கின்றீர் எரிமூண்டதென விழித்து புகையழ பொங்கி வெம் கூற்றன் விடும் கைத்தால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றது என்று கூறுவார். அதில் எப்படி கூறுவார் தெரியுமா? அந்த யமனை பற்றி எரிமூண்டதென்ன விழித்து புகையழ, அவன் கண் வெம் கண், அது எரிகின்றது போல் இருக்கிறதாம். எரிந்தால் புகை எழும் அல்லவா? அப்படி சினத்தோடு வருகிறானாம்.
உன்னை நான் எடுத்துச் செல்லப் போகிறேன், உன்னை எடுத்துக்கொள்ள மாட்டேன், உன்னுடைய உயிரை பறித்து போகிறேன், உன்னுடைய அழுகும் வகையில் இருக்கும் உன் உடம்பே எனக்கு தேவையே இல்லை, உன் உயிர்தான் தேவை என்று வருவான். அந்த காலன் எவனுடைய அமைச்சன் அதிகாரி வருவான். மலர் செங்கண் கனல் பொங்கும் திறத்தின், மலர் போன்ற கண்களோடு தானே வர வேண்டும். அப்படி வந்தால் நாம் அமைதியாக இருப்போம் அல்லவா? அதனால் அவனை கண்டால் பயப்பட வேண்டும் அல்லவா? மரண பயம் யாவருக்கும் உரியது தானே. அப்பொழுது அவன் எப்படி வர வேண்டும்? அவனை கண்டால் நாமும் பயப்படும்படி இருக்க வேண்டும் என்றால் எவனை உருவகப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு எருமையில் வருவான், அவன் கண் எல்லாம் சிவந்து இருக்கும் என்று. அப்படி நெருப்பு பொறி பொங்க வலிமையுடன் அவன் வருவானாம். அவன் கையில் என்ன தரித்து கொண்டு வருவான்? தண்டாயுதத்தை தரித்து கொண்டு வருவான். அந்த தண்டாயுதத்தால் எடுத்து நம்மை அடிப்பான். நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று நாம் அவனுடன் போர் புரிந்தால் வரமாட்டேன் என்று கூறினால் தண்டத்தால் அடி விழும் நமக்கு. அதனால் தண்டம் எடுத்து வருவான். தண்டு எடுத்து தண்டாயுதத்தை எடுத்துக்கொண்டு அண்டம் கிழித்து இங்கு ஊற அண்டத்தை கிழித்து கொண்டு வருவான். நாம் குகைக்குள் பதுங்கினாலும் சரி, பூமிக்கு அடியில் பள்ளம் தோண்டி நான் வரமாட்டேன் என்று பதுங்கினாலும் சரி, அவனுக்கு தெரியும். அவன் அண்டத்தை தாண்டி இருந்தாலும் அவனுடைய உலகமே வேறு அல்லவா? அந்த அண்டத்தை கிழித்து கொண்டு நாம் எங்கு இருந்தாலும் அங்கு வந்து சேர்ந்து விடுவான். அண்டம் கிழித்து இன்று இங்கு உற, நமக்கு அந்த கால கணக்கு இருக்கிறது. இன்று நம்மை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது என்றால் அதனால் தான் அவனுக்கு காலன் என்று பெயர். அந்த காலம் வந்தவுடன் நம்மை இழுத்து செல்வதற்காக அவன் வருவான். இன்று இங்கு என்னை வந்து என் உயிரை மட்டும் எடுத்து செல்வதற்காக வருவான். அப்பொழுது அருகில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னும் வந்த பாடில்லை, வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? தங்கும் பலவோரும், குடும்பத்தில் பலர் தங்குவார்கள். அந்த காலத்தில் எல்லாம் இந்த காலம் மாதிரி அல்ல. அந்த காலத்தில் பெரிய உறவினர்கள், இந்த உறவினர்கள் இவர்களுடைய உறவினர்கள் என்று ஒரு கூட்டமே இருக்கும். அந்த பலரும், அதாவது கூட்டு குடும்பம் என்று கூறுவார்கள். அப்படி அந்த கூட்டு குடும்பத்தில் பலரும் உறவினர்கள் இருப்பார்கள், சிநேகிதர்கள் இருப்பார்கள், எல்லோருமே இங்கு தங்கியிருப்பார்கள். அப்படி தங்கும் பலவோரும் பல சுற்றத்தாரும் மற்றவர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? இப்பொழுது இவன் இறந்து போக போகிறான் என்று, இங்கு எனக்கு என்று, இங்கே இருக்கிறதே இந்த பொருள்கள் எல்லாம் எனக்கு, அங்கே இருக்கிறதே அதெல்லாம் உனக்கு என்று அவர்கள் அந்த இனத்தவர்கள் எல்லாம் கணக்கு எடுத்துக்கொள்வார்களாம். அதாவது உனக்கு 5 சாமான்கள் சேர்ந்து விட்டது, எனக்கு 5 சாமான்கள் சேர்ந்து விட்டது, அவனுக்கு 5 சாமான்கள் போக வேண்டும் என்று அவர்கள் கணக்கு எடுத்து, இப்பொழுது உயிர் போகும் தருணத்தில் அவர்கள் அந்த அன்பை குலைத்து விட்டு அவர்கள் அப்படித்தான் இருப்பார்களாம். அதனால் இங்கு எனக்கு என்று, இங்கு இருக்கிறதே இதையெல்லாம் எனக்கு, அங்கு உனக்கு என்றும், அந்த இடத்தில் இருக்கிறதே அதையெல்லாம் உனக்கு என்று இனத்தின் கணக்கு என்று இழைத்து அந்த இனத்தவர்களுக்குள் தனக்கு என்று கணக்கு பார்ப்பார்கள். கணக்கு என்று பலமுறை கூறி அயர்ந்து விடுவார்கள். அவர்கள் அயர்வுற்றும் இழைத்து விடுவார்களாம். இழைத்தும் கடைசியில் என்ன, அவர்கள் அன்பாக இருக்கிறார்கள் என்று தானே நாம் நினைக்கிறோம். அந்த அன்பை கெடுத்து கொண்டு விடுகிறார்கள். கடைசி காலத்தில் என்ன, கெடுத்து கொண்டு வருகிறார்கள். அன்பும் கெடுத்தும் அவர்களுடைய அன்பை பாழ்படுத்தி விடுகிறார்கள். ஆஹா, இவ்வளவு அன்பாக இருக்கிறார்களே நம் உறவினர்கள், நம் சிநேகிதர்கள், மற்றவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்பொழுது நினைப்பதற்கு கூட அந்த தருணத்தில் கால அவகாசம் இல்லை. ஏனென்றால் எமன் வந்து நம்மை எடுத்துக்கொள்ள போகிறான். அந்த இடத்தில் நாம் என்ன செய்வது? அப்பொழுது நமக்கு தெரிந்து கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியுமே, மற்றவர்கள் அங்கு குழுமி இருப்பார்களே, அவர்களுக்கு தெரியுமே, ஆகா இவர்கள் என்ன கணக்கு பார்த்து இப்படி பங்கு போட்டுக் கொள்கிறார்களே என்று அந்த அன்பை கெடுக்குமாறு அங்கம் கழிவு ஆமுன், எனது உடம்பு அழிந்து போவதற்கு முன்னால் இசைக்கும் செந்தமிழ் கொண்டு, முன்னாலும் இசைக்கும் என்றால் என்ன, புகழ் நிறைந்த அந்த செந்தமிழ் இருக்கிறது. அந்த செந்தமிழை கொண்டு என்ன செய்கிறோம்? அங்கும் இறக்கும் புன்தொழில், பொருள் உடையவர்கள் ஏவர் என்று தேடி அங்கு சென்று அங்கு போய் யாசிக்கும் இழிந்த தொழிலானது பங்கம் கெட மிகவும் கேவலமானது என்று, அதனால்
பங்கம் கெட, இவ்வளவு நாள் அப்படி செய்து விட்டேன், ஆஹா அது எவ்வளவு கேவலமானது, அது நீங்க வேண்டும். யாரிடமானம் பிரபுக்களிடம் செல்வந்தர்களிடமும் மற்றவர்களிடம் சேர்ந்து நான் செந்தமிழை அதற்காக உபயோகிக்கிறேன், அவர்களை புகழ்ந்து பாடுகிறேன். ஆனால் அவர்கள் அந்த புகழுக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று தெரிந்தும் நான் யாச்சகத்துக்காக அங்கு சென்று, என்னுடைய வறுமைக்காக அங்கு சென்று பணம் ஈட்டுகிறேன். அது எவ்வளவு இழிவானது, மிகவும் கேவலமானது. அது நீங்குவதற்காக என்னுடைய துன்பத்தை கழித்து என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கும் முருகா. நான் இப்படி அவதிப்பட்டு எல்லோரும் என்னுடைய பொருள்களை பிரித்து கொள்ளுகிறார்களே, அவர்களுடைய அன்பை கெடுத்து கொள்ளுகிறார்களே, அப்படி நான் இறக்கும் தருவாயில் இருக்கிறேனே, என்னை காலன் கொண்டு போய் விடுவானே, அந்த இறப்பு தேவையா என்று கேட்கிறார். பிறந்தால் இறப்பு உண்டு அல்லவா, அதனால் இதில் என்ன பொருள், பிறக்கக்கூடாது, அப்பொழுதுதான் இறப்பு நமக்கு இருக்காது என்ற உள்ளர்த்தம் இருக்கிறது. அதுக்கு இன்பம் தருவாயே, அதனால் எனக்கு நீ என்ன தர வேண்டும் முருகா? பேரின்பம். பேரின்பம் என்பது என்ன? முக்தி. அது ஒரு வீடு. அது என்ன? இறைவன் காலடி தான், இறைவன் திருவடிதான் பேரின்பத்தை அளிக்கும். அதனால் உன்னுடைய பேரின்பத்தை, உன்னுடைய திருவடியை எனக்கு தந்தருள்வாயாக என்று கூறுகிறார் முதல் பத்தியில். கனைக்கும் தன் கடல் சங்கம். கனைக்கும் என்றால் என்ன? பிராணிகள் எல்லாம் கனைக்கிறது. கனைக்கும் என்றால் ஒலி எழுப்பக்கூடியது. ஒலி எழுப்பக்கூடிய தன் கடல் சங்கம். தன் என்றால் குளிர்ச்சி. குளிர்ச்சியாக இருக்கும் அந்த கடலில் சங்கு. இது எந்த சங்கை குறிக்கிறது? பாஞ்சசன்யத்தை குறிக்கிறது. குறிப்பிட்ட சங்கை குறிக்கிறது. பாஞ்சசன்யம் என்றாலே நமக்கு ஒருவர் நினைவு வரும். யார் நினைவு வரும்? யார் நினைவு? திருமாலின் நினைவு தான் வரும், விஷ்ணுவின் நினைவு வரும். அதனால் கரத்தின் கண் தரித்து அவர் திருக்கரத்திலே தரித்து கொண்டிருக்கிறார். அந்த பாஞ்சசன்யம் என்றாலே விஷ்ணுவை பற்றித்தான் என்று தெரியும். எங்கும் கலக்கம் சிந்திட அவர் என்ன செய்கிறார்? அவர் படுத்து கொண்டிருக்கிறார். அது அரித்தூயில் படுத்து கொண்டிருக்கிறார் என்றால் தியானம் செய்கிறார். தூக்கம் கிடையாது. உலகமெங்கும் ஆன்மாக்களின் துயரம் நீங்கும் பொருட்டு கண் துஞ்சிடுமாலும் அரித்துயில் கொள்ளுகின்ற திருமாலும் கதித்த ஒன் பங்கையத்தன். கதித்து எழுந்திருக்கிறான். அவருடைய உந்தியிலிருந்து எழுந்தவன் யார்? அந்த பங்கையன். பங்கையத்தில் என்றால் தாமரை மலரில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் பிரம்மதேவர். பிரம்மதேவனும் பண்பு அனைத்தும் கொண்டிட அவர்களுடைய பெருமைகள் யாவும் குலைமாறு சந்தம் கழிக்கும் சம்புவுக்கும். சந்த பாட்டு, சந்தத்துடன் கூடிய பாட்டை கேட்டு மகிழ்ந்து அவன் மகிழ்ச்சி கொள்ளும் அந்த சிவபெருமானுக்கு முருகன் என்ன கூறினார்? செம்பொருள் இவாய், செம்மை வாய்ந்த அந்த பொருளாகிய ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்தவரே. திணை குன்றம் தன்னில் தங்கும். திணைப்பயிர் எல்லாம் விளைகிறதே குன்றம் என்று கூறுகிறார். அதனால் அந்த மலையிலே வசிக்கின்ற சிறு பெண் கும்பம் போன்ற தனத்தை உடையவள், குங்குமம் தரித்தவள், அந்த தனத்தில் குங்குமம் தரித்தவள், சிறிய பெண் இளமையான வள்ளி குடம் போன்ற தனங்களை திரு செம்பொன் புயத்து என்றும் புனிவோனே. அழகிய சிவந்த பொன் போன்ற புயங்களில் எப்பொழுதும் எந்த காலத்திலும் தரித்து கொண்டிருப்பவரே. செழிக்கும் குண்டு அகழி. குண்டு அகழி என்றாலே ஆழமாக இருப்பது. அது பள்ளம் நிறைந்தது. எதை குறிக்கிறார்? கடலை குறிக்கிறார். சங்கம் கொழிக்கும். அங்கும் சங்குகள் எல்லாம் கொழிக்கின்றது. சந்தனத்தின் பைம்பொழில் தன். அந்த பொழில் என்றால் சோலை. சந்தன மரங்கள் நிறைந்த சோலையை தன் என்று குளிர்ச்சியாக வீசுகின்ற அந்த இடத்தில் செந்திலில் தங்கும் பெருமாளே. திருச்செந்தூரில் எழுந்தருள்ள பெருமையின் மிக்கவரே, இன்பத்தை தந்து அருள் புரிவீராக என்று கூறுகிறார். அதாவது திருச்செந்தூரில் எழுந்தருள்ள பெருமாளே. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்கிறது சிவஞான போதம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனத்தால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என்யான் சென்று தேவர் உய்ய சோர நிஷ்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரிட்டு ஓர் இமைப்போதெனில் கொன்றவனே என்று கந்தர அலங்காரத்தில் கூறுகிறார். அப்படி நம்முடைய மனம் என்ன ஆகிறது? இந்த புலன்கள் வழி சென்று அது மறு பிறப்புக்காக ஒரு வழியை தேடிக்கொள்ளுகிறது. இது தூண் மாதிரி இருந்து அது 5 இந்திரியங்களுடன் சேர்ந்து அது அப்படி இருக்கிறது. ஞானம் என்னும் அங்குசத்தால் தான் இந்த ஐம்புலன்களை அடக்க வேண்டும். ஐம்புலன்களை யானை என்று கூறுவார்கள். அதனால் இந்த ஐம்புலன்களை யானை என்று பாவித்து ஞானம் என்ற அங்குசத்தால் அடக்க வேண்டும். சிவபெருமான் சந்த பாடல்களை கேட்கும் விருப்பம் மிக்கவர். அதனால்தான் சுந்தரர் பார்த்து நமக்கும் அன்பினால் பெருகிய சிறப்பின் மிக்க
அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று அவர் கூறினார். செம்பொருள் காண்பது அறிவு என்று, அதாவது பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுக்கிணங்க சிவபெருமானுக்கு முருகவேள் பிரணவ உபதேசத்தை உபதேசித்தார். பிறகு முருகவேள் பிரணவமாகிய செம்பொருளை உபதேசித்தார். அப்பொருளை தாம் அறியவில்லையே என்று இந்த திருமாலும் பிரம்மதேவரும் தலம் தலமாக சென்று எங்கு நமக்கு சிவபெருமானுக்கு கூறியது போல நமக்கும் கூறுவார் என்று அவர்கள் கலக்கமுற்று வழி வழியாக தலம் தலமாக சென்று இன்னும் அவர் சென்று முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்காதா என்று அவர்கள் ஏங்குகிறாராம். மாணிக்க வாசகருக்கு கிடைத்தது. ஒரு முறை பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகருக்கு நிதியை கொடுத்து குதிரைகளை எல்லாம் வாங்க வேண்டும் என்று கூறும் பொழுது அவர் பொன்னோடு திருப்புரந்துரை அடைந்தார். அங்கு ஆவுடையார் கோவிலில் அந்த சிவபெருமான் குருவாக அமர்ந்திருந்தார், குருவடிவு கொண்டு அமர்ந்திருந்தார். குருவின் திருக்கரத்தில் என்ன இருக்கிறது என்று மாணிக்கவாசகர் கேட்க அவர் சிவ ஞான போதம் என்று கூறினார். அப்பொழுது சிவம் என்பதும் ஞானம் என்பதும் போதம் என்பதும் என்ன அடியேனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கூறியதன் பேரில் அவர் உபதேசித்தார். அடிமை நான் அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு நான் அடிமை, நான் பக்குவப்படுவேன் என்று கூறியவுடன் சிவஞானத்தை அவருக்கு போதித்து திருவடி தீட்சையும் கொடுத்தார் குருநாதர். உடனே தன் மந்திரி கோலத்தை அகற்றி கோவணம் பூண்டு வாய்ப்புத்தி குருவின் முன் நின்று மாணிக்க வாசகர் இருந்து அந்த திருவாச்சகம் யாவற்றையும் நிகழ்த்தினார். அதனால்தான் இங்கு சந்தம் கழிக்கும் சம்புவுக்கும் என்று அழகாக கூறுகிறார். எவ்வளவோ பேர்கள் இருக்கிறார், யாவரையும் சொல்லலாம். ஆனால் இங்கு காலம் அதற்கு தடுக்கிறதுனால் அவ்வளவு பேரையும் சொல்ல முடியாது. மாணிக்க வாசகர் ஒருவரை சொன்னாலே யாவரையும் சொன்ன பலன் கிட்டிவிடும். இப்படியாக மனத்தின் பங்கு, அந்த மனம் எல்லா வழியிலும் சென்றுவிடும். அதை தடுக்க வேண்டும். அந்த ஐம்பொறிகளின் வழியாக, ஐம்புலன் வழியாக செல்லாமல் நாம் மனத்தை தடுத்து விட்டால் முருகன் அருளுக்கு பாத்திரமாகும் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.